ஆனா எது எப்படி இருந்தாலும் வரலாற்றில் நிகழ்ந்த ரொம்ப கொடூரமான நிகழ்வுல இந்த நிகழ்வும் ஒண்ணு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு உள்ள வந்து அங்க தூங்கிட்டு இருந்தவரை கொடூரமா இழுத்துட்டு காட்டுக்குள்ள போகுது. பேட்ரசன் அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதர்களுக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு புதருக்குள்ள இருந்து, அது 1898 வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா நாட்டுல கென்யாவையும் உகாண்டாவையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக சாவோ நதிக்கரையில இந்தியா உட்பட பல நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை தொழிலாளிகளை வச்சு ஒரு ரயில் பாதையை பிரிட்டிஷார் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷும் இந்தியாவோட வளங்களை எப்படி கொள்ளையடிச்சாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த ரயில் பாதையை அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரயில் பாதையை அடிப்படையா வச்சு பிரிட்டிஷை சேர்ந்தவங்களுக்கு பல கனவுகள் இருந்துச்சு. இதனால இந்த ரயில் பாதையை அமைக்கிறத பிரிட்டிஷ்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர நிகழ போகுதுன்னு. இந்த ரயில் பாதையை ரொம்பவே வேகமா அமைக்கிறதுக்காக பல தொழிலாளர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ரயில் பாதையை அமைக்கக்கூடிய இடங்களை சுத்தி பகல் நேரத்துல பரவலாவே மனிதர்களோட நடமாட்டம் இருக்கும். ஆனா இரவு நேரத்துல பெரும்பாலும் மனிதர்களோட நடமாட்டம்ன்றது இருக்காது. பெரும்பாலான தொழிலாளர்கள் களைப்பினாலேயே தூங்கிடுவாங்க. ஒரு சில பிரிட்டிஷ் அதிகாரிகள் மட்டும்தான் இரவு நேரத்துல முழிச்சிருப்பாங்க. இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்ச நாளாவே அந்த கூடாரங்களை சுத்தி ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறதா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உணர்ந்தாங்க. ஆனா அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு இது என்ன மாதிரியான சத்தம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அவங்களும் பேய் ஆவியன் இந்த மாதிரியான ஏதோ ஒரு நடமாட்டம் தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதை பெரிய அளவுல பெருசுபடுத்தாம விட்டாங்க. இந்த மாதிரியான சத்தம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டும் கேட்கல, பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் கூட இதே மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. அவங்களும் இதை பெருசுபடுத்தல. ஆனா இதை பெருசுபடுத்தாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. வழக்கம் போல தொழிலாளர்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்துல ரொம்பவே களைப்பாக்கி தூங்க தொடங்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு கூட ஒரு கூடாரத்துல அதே மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவங்களும் வழக்கமா கேட்கிற சத்தம் தானே, அதை பெரிய அளவுல கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு உள்ள வந்து அங்க தூங்கிட்டு இருந்தவரை கொடூரமா இழுத்துட்டு காட்டுக்குள்ள போகுது. அவர் கத்துற சத்தம் மட்டும் தான் அங்க இருக்கவங்களுக்கு கேட்டுச்சு தவிர அவர் இப்ப எங்க இருக்காரு எங்க போனாருன்றது யாருக்குமே தெரியல. விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவரை கொஞ்சம் பேர் தேடி பார்த்தாங்க. ஆனா அவர் எங்க போனாரு, அவரோட உடல் கூட கிடைக்கல. சிலர் இதை பேய் பிசாசோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த சில வாரங்கள்லயே கூடாரங்கள்ல அந்த ஒவ்வொருத்தரா காணாம போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ரயில்வே வேலைக்காக வந்த ஒரு தொழிலாளர் பாக்குறாரு, அங்க தூங்கிட்டு இருந்தவரை தூக்கிட்டு போனது பேயோ பிசாசோ கிடையாது. அடுத்த நாள் அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிங்க கிட்ட சிங்கம் தான் தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னாலும் அவங்க அதை பெரிய விஷயமா நினைக்கவே இல்லை. அவங்க தொடர்ந்து இந்த ரயில்வே வேலையை முடிக்கிறதுல தான் குறியாவே இருந்தாங்க. இதனாலேயே வழக்கம் போல ஒவ்வொருத்தரும் அந்த சிங்கத்தால காணாம போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையில இருந்த எல்லா தொழிலாளர்களும் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. சிலர் பிரிட்டிஷரோட அடக்குமுறையினால வேலை செய்ய தொடங்கினாங்க. ஆனா பெரும்பாலானவங்களுக்கு பயம் அப்படியே தான் இருந்துச்சு. சிலர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற இடங்களுக்கு போக தொடங்கினாங்க. மனுஷங்க இறக்குறதுனால பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம்லாம் கிடையாது. அதுவே வேலை நின்றுச்சுன்னா பிரிட்டிஷ்க்கு அது ஒரு பெரிய நஷ்டம் தான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அந்த ரயில்வே வேலையை மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருந்த ஜான் ஹென்ரி பேட்டர்சன்றவர் வர்றாரு. அவர் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டையும் பிற பிரிட்டிஷ் அதிகாரிகள் கிட்டையும் நான் அந்த சிங்கத்தை கொல்லுவேன்னு உறுதியா சொல்றாரு. அவர் சொன்னதோட நிக்காம அந்த இடத்தை சுத்தி மர மேடைகள் அமைச்சு கம்பியில வளையங்கள்லாம் கட்டி இரவு நேரத்துல துப்பாக்கியோட காவலுக்கு ஆள்களையும் வச்சாரு. அவரும் காவலுக்கு இருந்தாரு. ஆனா அந்த சிங்கம் மட்டும் ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு. அது அங்க இருக்கக்கூடிய வளையங்களை சுத்தமா மதிக்கவே இல்லை. வளையங்களோட சேர்த்து அந்த வளையங்களை போட்டவங்களையும் அது சுத்தமா மதிக்கல. துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் அது அந்த இடத்த விட்டு பயந்து ஓடல. இவங்க காவலுக்கு இருந்த நேரத்திலையும் கூட 1-2 பேர் காணாம போயிட்டு தான் இருந்தாங்க. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு ஒரு இரவு நேரத்துல பேட்டர்சன் ஒரு மர மேடையில நின்று சுத்தி அந்த கூடாரங்களே பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வளையங்கள்ல இருந்து ஒரு மாதிரியான சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது என்ன சத்தம்னா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த இடத்தையே அவர் பார்த்துட்டு இருந்தாரு. எந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருந்துச்சுன்னா பேட்டர்சனோட மூச்சு அவருக்கே கேட்கிற அளவுக்கு அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. பேட்டர்சன் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வளையங்களோட சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா நிக்க தொடங்குச்சு. பேட்டர்சன் அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதர்களுக்குள்ள பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு புதருக்குள்ள இருந்து மஞ்சள் நிற கண்களோட வெளிச்சம் பேட்டர்சனுக்கு தெரியுது. பேட்டர்சனும் மெதுவா அந்த இடத்தையே குறி வச்சு கொஞ்சம் கூட அசைவே இல்லாம அதை உன்னிப்பா பாக்குறாரு. அது சிங்கம் தானே தெரிஞ்ச உடனே பேட்டர்சன் சுட்டதுனால காயமடைஞ்ச அந்த சிங்கம் காட்டுக்குள்ள வேகமா தப்பிச்சு ஓடுது. பேட்டர்சனும் அவரை சேர்ந்தவங்களும் காட்டுக்குள்ள அந்த சிங்கத்தை தேடி போறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா காயமடைஞ்ச அந்த சிங்கம் ஒரு இடத்துல இறந்து கிடந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சிங்கம் இறந்துருச்சுன்ற தகவல் முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முகாமை சேர்ந்த எல்லாருமே அமைதியாகிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ரயில்வே வேலையை நிம்மதியா செய்யலான்னு அந்த ரயில்வே வேலைக்காக அமைக்கப்பட்ட அந்த முகாமில் இருந்த எல்லாருமே ரொம்பவே நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு முன்ன எப்படி மனுஷங்க காணாம போனாங்களோ அதை விட ரொம்பவே கொடூரமா மனுஷங்க காணாம போக தொடங்கினாங்க. இது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு சுத்தமா புரியல, பேட்டர்சனுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் பேட்டர்சன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய முகாமில் தூங்கிட்டு இருக்கவங்களை தூக்கிட்டு போறது ஒரு சிங்கம் கிடையாது, 2 சிங்கம்னு. எப்படி முதல் சிங்கத்தை சுடுறதுக்காக பேட்டர்சன் காத்திருந்தாரோ அதே மாதிரியே 2வது சிங்கத்தை சுடுறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலன் கொடுக்குற மாதிரி அந்த சிங்கமும் ஒரு நாள் வந்துச்சு. பேட்டர்சன் அதை சுடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த சிங்கம் ரொம்ப தூரத்துல இருந்ததுனால அவர் கீழே இறங்கி அந்த சிங்கத்தை சுடுறதுக்காக போறாரு. அந்த சிங்கம் இருந்த இடத்துக்கு கிட்ட போனதுக்கு அப்புறமா பேட்டர்சன் அந்த சிங்கம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. பேட்டர்சன் தாக்குறதுக்காக அந்த சிங்கம் வேகமா கிட்ட வரும்போது காயமடைஞ்சாலும் அந்த சிங்கம் சாகல. பேட்டர்சனும் திருப்பி சுட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியா அந்த சிங்கமும் இறந்துருச்சு.
இந்த 2 சிங்கத்தோட உடலையுமே சிகாகோல இருக்கக்கூடிய சிகாகோ ஃபீல்டு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 சிங்கத்தையுமே ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல முதல் சிங்கம் 11 மனுஷங்களை சாப்பிட்டுருக்கு, 2வது சிங்கம் 24 மனுஷங்களை கொன்னு சாப்பிட்டுருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 சிங்கமே சேர்ந்து மொத்தமா 28 மனுஷங்களை கொன்னு சாப்பிட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிங்கத்தால பாதிக்கப்பட்டவங்களும் அங்க வேலை செஞ்சவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 சிங்கமே சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட மனுஷங்களை கொன்றிருக்குன்னு சொல்றாங்க. எதனால சிங்கங்கள் மனுஷங்களை இந்த மாதிரி கொண்டு சாப்பிடுதுன்னா, ஒரு சிங்கத்தோட பல்லு நெகம்லாம் சேதம் அடைஞ்சிச்சுன்னா அந்த சிங்கத்தால ஒழுங்கா வேட்டையாட முடியாது. இதனாலே காட்டை சுத்தி இருக்கக்கூடிய ரொம்பவே எளிதான இரைகளை தான் சிங்கங்கள் வேட்டையாடும். சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கன்றது ஒரு எளிதான ஒரு இறை தான். இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரயில்வே அமைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த சிங்கத்தோட எல்லை வருது, அதனால தான் இவங்களை கொண்டிருக்குன்னு கூட ஒரு காரணம் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் வரலாற்றுல நிகழ்ந்த ரொம்ப கொடூரமான நிகழ்வுல இந்த நிகழ்வும் ஒண்ணு. இந்த சாவோ மேன் ஈட்டர்ஸ் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்.